வணக்கம். நான் இன்னைக்கு கிண்ணத்தப்பம் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சின்ன கப்புக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தேங்காயில பாதி வந்து நல்லா திருவி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 ஏலக்காவும் இருக்கு. அத நம்ம அரைச்சு பால் எடுக்கணும். 1 முட்டை, அப்புறம் 1 கருப்பட்டி வேணும். இப்போ நம்ம பச்சரிசிய ஒரு 4, 5 தண்ணி நல்லா கழுவிட்டு, நல்லா தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறுனதுக்கு அப்புறமா அந்த அரிசிய ஒரு டவல்ல நம்ம கொஞ்ச நேரம் அத வாட விடணும். இனி நம்ம கருப்பட்டிய 1 கப்பு தண்ணியில அ கொதிக்க வச்சுருக்கேன். கொதிச்சதுக்கப்புறமா அத நம்ம வடிகட்டி எடுக்கணும். இப்போ தேங்காய் கூட 3 ஏலக்காய சேர்த்து 1 கப்பு தண்ணி விட்டு நான் பால் எடுத்திருக்கேன். இனி நம்ம காய வச்சிருந்த அரிசிய மிக்ஸியில பவுடர் பண்ணணும். நான் தேங்காவ வந்து அரைச்சு முதல் பால் தனியாவும், 2வது பால் தனியாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய வச்சிருந்த அரிசிய நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இது கூட 2வது தேங்காய் பால சேர்த்து நம்ம நல்லா நைஸா அரைச்சுக்கிடணும். கிண்ணத்தப்பத்துக்கு நம்ம எப்போவுமே நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அரைச்சதை நம்ம காப்பி அரிப்பில் ஒருக்கா அரைச்சிக்கிடணும். இப்போ இது கூட 1 முட்டை சேர்த்து மிக்சியில் அரைய வச்சுருக்கேன். முட்டை சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கருப்பட்டியை நான் 1 கப்பு தண்ணியில் கரைய வச்சுருந்தேன். அதை நல்லா வடிகட்டி இது கூட நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முதல் தேங்காய் பாலையும் இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது கூட ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம கரண்டியை பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கணும். திக்காக இருந்ததுன்னா கிண்ணத்தப்பம் ஹார்டாக இருக்கும். இப்போ நான் 2 பிளேட்டில் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறமா நான் ஸ்டீமரை உள்ளே வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பிளேட்டை வச்சு அந்த நம்ம பச்சரிசி அரைச்சி வச்சுருந்தத நல்லா கலக்கிட்டு தான் ஊற்றணும். ஊற்றிட்டு மேலே லேசாக ஜீரகம் போட்டிருக்கேன். தான் நல்லாயிருக்கும். பிளேட்டில் பாதி அளவு தான் நம்ம ஊற்றி வைக்கணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி சட்டி மூடியை மூடி வைக்கணும். நம்ம அதை மூடி போட்டு வைக்கலன்னா அதில் உள்ள நீராவி எல்லாம் அதில் விழுந்து விழுந்து பார்க்க நல்லா இருக்காது. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நான் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் இதை ஆற வச்சுருந்தேன். ஆறுனதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். நான் அரிசி எடுத்த அதே கப்புக்கு ஒரு 2.25 கப்பு தண்ணி தான் எனக்கு தேவைப்பட்டது. மொத்தத்திலே நம்ம கருப்பட்டி பாகு காய்க்கிறதுக்கு, அப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தத்தில் ஒரு 2.25லேருந்து 3 கப்புக்குள்ளே தான் தண்ணி தேவைப்பட்டது. நீங்களும் இந்த ஹெல்த்தியான கிண்ணத்தப்பத்தை செய்து பாருங்கள். நன்றி.